திருவருகை காலம் 2ஆம் வாரம் சனிக்கிழமை. இன்று திருவை புனித சிலுவை யோவானுடைய விழாவை கொண்டாடுகிறது. யார் இந்த சிலுவை யோவான்? 16ஆம் நூற்றாண்டிலே கத்தோலிக்க மறுமலர்ச்சிக்காக அரும்பாடுபட்டு உழைத்தவர் தான் இந்த சிலுவை யோவான். கார்மேல் சபையை திருத்திய இவர் அவில்லா திரேசம்மாவோடு சேர்ந்து பெண்களுக்கான ஒரு சபையையும் அவர் நிறுவினார். இவருடைய பணி திருச்சபையிலே ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற முயற்சியிலே தான் இன்றைக்கு திருவை பல மாற்றங்களுக்குள்ளே உட்பட்டது. எனவே இந்த சிலுவை யோவானுடைய விழாவிலே நாம் இன்றைக்கு கூடி வருகிற பொழுது இறைவார்த்தை நமக்கு விடுக்கக்கூடிய செய்தி என்ன என்பதை சியானிக்க சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இறை வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம், எலியாவினுடைய வருகையும் அந்த வருகையினூடாக ஒரு சீர்படுத்துதல் நிகழும் என்று சொல்லியும் மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஆனால் எலியா வந்து போய்விட்டார், சீர்படுத்துதல் நடைபெறவில்லை. இயேசு வந்து போய்விட்டார், வரலாற்றிலே சீர்படுத்துதல் நடைபெறவில்லை. அப்படி என்று சொன்னால் இன்னைக்கு சீர்படுத்துதல் இன்று என்னுடைய வாழ்விலே நடக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு என்ன காரியத்தை இன்றைக்கு நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் இன்றைக்கு சிந்திக்க தியானிக்க இன்றைக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு சீர்படுத்துதல் என்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய இன்றைக்கு குற்றங்கள் குறைகள் என்னுடைய வாழ்வில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் இன்றைக்கு களைந்து ஒரு புதியதொரு மாற்றத்துக்குள்ளே இன்றைக்கு நான் பயணிக்க வேண்டும் என்றால் வெளி அடையாளங்களை இன்றைக்கு நான் எதிர்பார்த்து இருப்பதை தவிர்த்து விட்டு இன்னைக்கு எனக்குள்ளேயே நான் இன்றைக்கு இந்த சீர்படுத்துதலை இன்னைக்கு நான் தொடங்க வேண்டும். இன்னைக்கு ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு காரியத்துக்காக இன்னைக்கு நான் என்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன் என்றால் இந்த சீர்படுத்துதல் இன்னும் காலம் தள்ளி தள்ளி போய்கொண்டே இருக்கும். ஆகவே இன்னைக்கு ஆண்டவருடைய வருகையை நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற இந்த அற்புதமான இந்த காலத்துக்குள்ளே நான் என்னை சீர்படுத்த வேண்டும். எலியாவுக்காக காத்திருப்பது அல்ல, மீண்டும் ஆண்டவருடைய வருகை எப்பொழுது வரும் அப்பொழுது நான் சீர்படுத்துவேன் என்று காத்திருப்பது அல்ல. இன்று என்னுடைய வாழ்விலே என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும், அந்த மாற்றம் எனக்குள்ளே எவ்வாறு உருவாக முடியும் என்று சொல்லி சிந்திக்க தியானிக்க இந்த இறைவார்த்தையினுடைய அழைப்பை வாழ்வாக்க நாம் எல்லாரும் முனைவோம். ஆமென்.